ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது இன்றைக்கி ஃபஸ்ட் லெசன் நமக்கு எண்கள் கொடுத்துருக்காங்க, அதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு வாய்ப்பாட்டை நிறைவு செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. என்ன வாய்ப்பாடு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடை பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம 7ஆம் வாய்ப்பாடை எழுதணும். இப்போ எப்படி இதை கொடுத்துருக்காங்கன்னா 1ஆல் பெருக்குதல் அப்படின்னா அந்த நம்பரை 1ஆல் நம்ம பெருக்கணும். 7 இப்போ 10ஆல் பெருக்குதல்னா 10ஆல் பெருக்கணும். 10 70. பாதி ஆக்குதல் அப்படின்னா இந்த 10 வந்து பாதி ஆக்கணும். 10ஓட பாதி என்னது 5. அப்போ 5 35. இரு மடங்கு ஆக்குதல் அப்படின்னா 2ஆல் பெருக்கணும். சரிங்களா? 2 14. அடுத்து 5 2 கூடுதல். 5 2 கூட்டினீங்கன்னா 7 வருமா? 7. அப்போ அதோட இந்த 7ஆம் வாய்ப்பாடு பெருக்குனிங்கன்னா 7 49. அப்புறம் 5 1 கூடுதல்னா 6. 6 42. இதை பாதி ஆக்குதல் அப்படின்னா இந்த 6 என்ற எண்ணை வந்து நீங்கள் பாதி ஆக்கணும். 3 3 21. அப்புறம் 3 1 கூடுதல் அப்படின்னா 4. 4 28. இது இரு மடங்கு ஆக்குதல். இந்த 4 வந்து 2 மடங்காக ஆக்கணும் அப்படின்னா 8. இப்போ 8 56. அடுத்து 8 1 கூடுதல் அப்படின்னா 9. 9 63. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அதே மாதிரி தான் உனக்கு பிடித்த ஏதேனும் 2 ஈரிலக்க எண்களுக்கு வாய்ப்பாட்டை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈரிலக்கம் அப்படின்னா 2 இலக்கங்கள் இங்கே இடம் பெறணும். நான் 11ஆம் வாய்ப்பாடு 12ஆம் வாய்ப்பாடை நான் எடுத்து எழுதுறேன். நம்ம இங்கே எப்படி பார்த்தோமோ அதே மெத்தட் தான். 1ஆல் பெருக்கதல்னா அந்த 11 11 அந்த மாதிரி தான். 10ஆல்னா 11 பாதி ஆகுதல்னா அந்த 10 பாதி ஆக்கணும். 5 11 55. இரு மடங்கு ஆக்குதல்னா 11 22. 5 2 கூடுதல்னா 7. 5 1 கூடுதல்னா 6. இந்த 6 பாதி ஆக்குதல்னா 3. 3 1 கூடுதல்னா 4. அப்புறம் இரு மடங்கு ஆக்குதல்னா இந்த 4 2 மடங்கு ஆக்கணும்னா 8. அப்புறம் 8 1 கூடுதல்னா 9. அந்த நம்பரால் நம்ம பெருக்கி இங்கே போடணும். இதே மெத்தடு தான் இந்த 12க்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், உனக்கு பிடித்த 3 இலக்க எண்களை எழுதி பெருக்கி விடை எழுதுக. இப்போ 4 5 6 இந்த 3 எண்கள் இங்கே கொடுத்துட்டாங்க. நமக்கு பிடித்த 3 இலக்கங்களை இந்த கட்டங்களில் எழுதணும். இப்போ நான் 252 4ஆல் பெருக்கியிருக்கேன். இப்போ இது பெருக்கல் கணக்கு தான்ப்பா. 4 2 8. 5 20க்கு 0 மீதி 2. 8 8 2 10. சரிங்களா? இதுக்குண்டான பெருக்கலான ஆன்சர். அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே நான் 456 5ஆல் பெருக்க போகிறேன். அதை பெருக்கணும். 6 5 30 மீதி 3. 5 25 25 3 28 மீதி 2. 4 5 20 22 22. அதே மாதிரி தான் 6ஆலையும் பெருக்கணும். 750 நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன நம்பர் இங்கே பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் 3 இலக்க எண்களை நீங்கள் இங்கே எழுதலாம். 750 6ஆல் பெருக்குனா 4500. அது நீங்கள் பெருக்கி போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் சேம் தான். 7 8 9 இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பாடு ப்ராக்டிஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடித்தமான நம்பரை இங்கே நீங்கள் போட்டுட்டு அதை பெருக்கி இங்கே கீழே ஆன்சராக நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், உனக்கு பிடித்த ஈரிலக்க எண்ணை எழுதி பெருக்கி விடை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈரிலக்க எண்கள் அவங்க கொடுத்துருக்கிறது 13 × 14 கொடுத்து ஆன்சர் கொடுத்துருக்காங்களா. இங்கே அவங்களே 16 கொடுத்துருக்காங்க. நான் ஈரிலக்க எண்களாக 12 கொடுத்துருக்கேன். எப்படி நம்ம இங்கே எழுதணுமோ இந்த 5 1 கூடுதல் பாதியாக்குதல் நமக்கு பிடித்த மாதிரி இங்கே என்னென்னவோ அதை எழுதலாம். 1ஆல் பெருக்குதல் 10ஆல் பெருக்குதல் அந்த நம்பரால் இதை பெருக்கணும். 10ஆல்னா 10 × 12. நம்ம இங்கே 12 தானே எழுதி வச்சுருக்கோம். அதை தான் நம்ம இங்கே எடுத்து எழுதணும். 1 கூடுதல் அப்படின்னா 1 1 கூடுதல்னா 2. 5 2 கூடுதல்னா 7. 10 6 கூடுதல்னா 16. அந்த 2 நம்பரை பெருக்கி அதுக்குண்டான ஆன்சரை வந்து நம்ம இங்கே போடணும். அதே மாதிரி தான் உனக்கு பிடித்த ஈரிலக்க எண்ணை எழுதி பெருக்கி விடை எழுதுக. சேம் இதே மாதிரி தான்ப்பா இங்கேயும். இவங்க வந்து 17 × 23 அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம 18 × 15க்கு நம்ம இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், உனக்கு பிடித்த ஈரிலக்க எண்களை எழுதி பெருக்கி விடை எழுதுக. இப்போ இங்கே வந்து 24 × 45 சொல்லி அவங்க அந்த 2 நம்பரையும் பெருக்கி இங்கே விடை எழுதியிருக்காங்க. இங்கே நம்ம வந்து 48 × இங்கே 33 போட்டிருக்கோம். அப்போ 33க்கு இந்த மாதிரி எழுதி கடைசியாக நம்ம எழுதும்போது 48 × 33 அதோட ஆன்சர் என்னவோ நம்ம அதை இங்கே எழுதிடணும். அதே மாதிரி தான் இங்கே 53 × 25 அதுக்குண்டான ஆன்சர்ஸாக எழுதுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே என்ன நம்பர் வேணாலும் போட்டு எழுதிக்கலாம். 1 போட்டுக்கலாம், 2 3 5 உங்களுக்கு என்ன நம்பர் இங்கே தோணுதோ அதை அந்த நம்பரால் இங்கே என்ன ஈரிலக்க நம்பர் நீங்கள் எழுதிருக்கீங்களோ அந்த நம்பரை வச்சு பெருக்கி அதோட ஆன்சரை இங்கே நீங்கள் எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் சேம் டிட்டோ தான். இது எப்படி எழுதிருக்கீங்களோ அதே தான். நான் இங்கே 51 × 14 பெருக்கியிருக்கேன். இங்கே 72 × 23. இங்கே பார்த்தீங்கன்னா 84 × 40 அதுக்குண்டான ஆன்சர்ஸை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், பெருக்கி விடை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே
இந்த ஸ்க்ரோல் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரவுண்டில் வந்து சில எண்கள் கொடுத்துருக்காங்க, நடுவில் வந்து 0. அப்போ எல்லா எண்களையுமே நம்ம 0வால் பெருக்கணும். ஒரு நம்பரை 0வால் எந்த நம்பரை பெருக்கினாலும் அந்த எண் வந்து 0வாக தான் இருக்கும். 2 0 0, 9 0 0, 6 0 0, 7 × 0 0. சரிங்களா? எந்த எண்ணால் நீங்கள் பெருக்கினாலும் 0வோடு சேர்த்து அது வந்து 0 தான். அதே மாதிரி இந்த எண்களெல்லாம் 10ஆல் பெருக்கணும். 2 10 20, 3 10 30. அந்த நம்பரை போட்டு அதில் இது ஒரு 0 இருந்துச்சுன்னா ஒரு 0 இங்கே பக்கத்தில் போட போகிறீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி 100ஆல் பெருக்குனா 100ல் எத்தனை 0? 2 0. இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை போட்டு அந்த நம்பர் பக்கத்தில் இங்கே 2 0 தானேப்பா இருக்குது, அந்த 2 0வும் இங்கே எழுதினீங்கன்னா அதுதான் ஆன்சர். இப்போ 2 × 100 200, 3 × 100 300, அந்த மாதிரி. அதே மாதிரி தான் 1000. 1000க்கு 3 0 இருக்குன்னா எந்த நம்பரெல்லாம் பெருக்குனீங்கன்னா அந்த நம்பருக்கு பின்னாடி 3 0வை நீங்கள் போடுற மாதிரி வரும். 2 × 1000னா 2000, 3 × 1000னா 3000, 4 × 1000னா 4000, அந்த மாதிரிப்பா. அடுத்து பாருங்கள், உனக்கு பிடித்த 3 இலக்க எண்களை எழுதி பெருக்குக. இப்போ ஏதாவது ஒரு 3 இலக்க எண்களை வந்து சேமாகவும் எழுதலாம். இப்போ இன்கேஸ் நான் இங்கே 451 எழுதியிருக்கேன்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே 451 போட்டு எழுதலாம். சரிங்களா? நான் இங்கே வேறு நம்பர் கொடுத்துருக்கேன் 3 இலக்க எண்கள்லேயும். நீங்கள் ஒரே நம்பரை வச்சு இங்கே இருக்கக்கூடிய எண்களை பெருக்கலாம். சரிங்களா? இப்போ 1000ஆல் இந்த நம்பரை பெருக்குனிங்கன்னா பின்னாடி 3 0 போடணும். இங்கே 3 0 தானேப்பா இருக்குது. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை போட்டுட்டு 1000ஆல் பெருக்கும் போது எத்தனை 0 இங்கே இடம் பெறுதோ அதை இங்கே போடணும். அதே மாதிரி அதே 451 100ஆல் பெருக்குனிங்கன்னா இங்கே 2 0னா இங்கே பக்கத்தில் 2 0 போடணும். அதே 451 10ஆல் பெருக்குனிங்கன்னா இங்கே ஒரு 0 இருந்துச்சுன்னா இது பக்கத்தில் ஒரு 0 போடுற மாதிரி வரும். அதே மாதிரி எந்த நம்பரை 1ஆல் பெருக்கினாலும் அதே நம்பர் தான் வரும். இப்போ 360 1ஆல் பெருக்கினா 360 தான். இதுவே 451 1ஆல் பெருக்கினேன்னா அதே 451 தான் வரும். அது மாதிரி எந்த ஒரு நம்பரையும் 0வால் பெருக்குனா என்ன வரும்? ஆன்சர் 0 தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எவ்வளோ பெரிய நம்பராலும் இருக்கலாம். இங்கே 3 டிஜிட் நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுவே 4 டிஜிட் 5 டிஜிட் 6 டிஜிட் 7 டிஜிட் இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தாலும் அந்த நம்பரை 0வால் பெருக்குனிங்கன்னா ஆன்சர் வந்து 0 தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஏதாவது ஒரு நம்பரை 3 இலக்க எண்களை எழுதி அதை வச்சு இது ரெண்டையும் பெருக்கி போடுறது தான். நீங்கள் சேம் நம்பராக எழுதினாலும் ஓகே தான். நான் மாறி மாறி கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரே மாதிரியான நம்பரை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், நிரப்புக கொடுத்துருக்காங்களா? ஓர் எண்ணை டேஸால் பெருக்கும்போது பெருக்கற் பலனாக அந்த எண்ணின் வலதுபுறத்தில் ஒரு 0 சேர்த்து எழுத வேண்டும். அப்போ ஏதாவது ஒரு எண்ணை 10ஆல் பெருக்கும் போது தானே, இங்கே 10 ஆன்சர் இது கிடையாது. 10ஆல் பெருக்கும் போது தான் அது பெருக்கற் பலனாக இதுதான் வலது பக்கம். சரிங்களா? இது என்ன பக்கம்? வலது பரத்தில் ஒரே ஒரு 0னா 10. இதுவே ஒரு எண்ணை டேஸால் பெருக்கும் போது பெருக்கற் பலனாக அந்த எண்ணின் வலது புறத்தில் 2 0 அப்படி இருந்துச்சுன்னா 2 0னா எது? 100 தான். இதுவே 3 0னா 1000. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு எண்ணை டேஸால் பெருக்கினால் பெருக்கற் பலனாக அதே எண் கிடைக்கும். ஒரு எண்ணை எந்த எண்ணால் பெருக்கினா அதே எண் கிடைக்கும். இப்போ நான் 51 அப்படின்ற ஒரு எண்ணை 1ஆல் பெருக்கிறேன், எனக்கு அந்த 51 தானே வரும். 51 × 51 சாரி 51 × 1னா 51 தான். இப்போ ஆன்சர் 1 தான். ஒரு எண்ணை எந்த எண்ணால் பெருக்கினால் பெருக்கற் பலனாக 0 கிடைக்கும். 0 கிடைக்கும்னா 0ஆல் பெருக்கினா தான் 0 கிடைக்கும். அதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், வினாக்களுக்கு விடையளின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 26 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிதிவண்டி திணைகளில் மொத்தம் எத்தனை சக்கரங்கள் இருக்கும்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 சக்கரம் இருக்கா? அப்போ 26ல் 2 போட்டு பண்ணால் 52 சக்கரங்கள் இதில் இருக்கும். சரிங்களா? 26 சைக்கிள் மொத்தம். இப்போ ஒரு சக்கரத்துக்கு 2 சக்கரம் அப்படின்னா 26 சைக்கிளுக்கு மொத்தம் எத்தனை சக்கரம் இருக்கும்? 52 சக்கரம். அது மாதிரி 18 ஆட்டோக்களில் மொத்தம் எத்தனை சக்கரங்கள் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆட்டோவில் 3 சக்கரம் இருக்குது. இப்போ 18 × 3 54 சக்கரங்கள் இருக்கும். அது மாதிரி 14 இந்த பூச்சிகளுக்கு இது 6 கால் பூச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை கால்கள் இருக்கும் அப்படின்னா 14 × 6னா 84 கால்கள். அது மாதிரி ஒரு கார் பொம்மையின் விலை 19 எனில் 11 கார் பொம்மைகளின் விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ ஒரு காருக்கு 19 ரூபானா 11 காருக்கு எவ்வளவு? 11 × 19 அது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா 209 ரூபாய். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு பள்ளியின் காலை வழிபாட்டு கூட்டத்தில் ஒரு வரிசைக்கு 10 மாணவர்கள் வீதம் 35 வரிசைகளில் நின்றனர் எனில் மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? ஒரு வரிசைக்கு 10 மாணவர்கள், மொத்தம் எத்தனை வரிசைகள் நினைக்கிறாங்க? 35 வரிசைகள் நினைக்கிறாங்க. அப்போ ரெண்டையும் பெருக்கணும்னா 35 × 10
இங்கே ஒரு 0 இருந்துச்சுன்னா அந்த 0 இங்கே ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துருன்னு சொன்னோமா, அப்போ 350 இதோட ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஒரு மீன் தொட்டியில் 30 மீன்களை எடுத்து செல்ல முடியும். சிவா தன்னுடன் 25 தொட்டிகள் எடுத்து வந்தான் எனில் அவனால் எத்தனை மீன்களை கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு தொட்டியில் 30 மீன், அப்போ 25 தொட்டிகளில் எத்தனை மீனை அவங்க எடுத்து செல்ல முடியும்னா 25 × 30 ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 750. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு திரையரங்கின் ஒரு வரிசையில் 120 இருக்கைகள் உள்ளன எனில் 4 வரிசைகளில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? இந்த மாதிரி கொஸ்டின்னா 4 வரிசைக்கு, ஒரு வரிசைக்கு 120, அப்போ 4 வரிசைக்கு எவ்வளோனா ரெண்டையும் பெருக்கி போட்டோம்னா அதோட ஆன்சர் 480. அடுத்து, ஒரு மின் விளக்கின் விலை 45 ரூபாய் ஆகும். ராஜுவின் கடையில் 10 மின் விளக்குகள் விற்கப்பட்டன எனில் ராஜுவிற்கு எவ்வளவு தொகை கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு மின்விளக்கோட விலை வந்து 45னா 10 மின்விளக்கோட விலை எவ்வளவா இருக்கும்? 45 × 10 போட்டால் ஆன்சர் வருமா? ஆன்சர் வந்து 450. அதை எண்களால் நம்ம எழுதியிருக்காங்க. 450 ரூபாய். இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஒரு புத்தகத்தில் 47 பக்கங்கள் உள்ளன எனில் 21 புத்தகங்களில் மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருக்கும்? சரிங்களா? இப்போ ஒரு புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை 47, புத்தகங்களின் எண்ணிக்கை 21. இப்போ ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான ஆன்சர் கிடச்சிருமா? இந்த மாதிரி பெருக்கி போடுங்க. 1 7 7, 1 4 4, அது மாதிரி 7 2 14. இந்த இடத்துல இந்த 2வது இலக்கத்தில் பெருக்கும் போது அதுக்கு நேராக தான் நம்ம ஆன்சர் எழுதணும். 14னா 4, மிச்சம் 1, 4 2 8, 8 1 9. இப்போ இதை ரெண்டையும் கூட்டி போடணும். 7 இங்கே 4க்கு கூட்டல் 4 8 இங்கே 9. ஆன்சர் வந்து 987. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு கடலை மிட்டாய் பாக்கெட்டின் விலை 25 எனில் தினேஷ் 27 கடலை மிட்டாய் பாக்கெட்டுகள் வாங்கினால் கடைக்காரரிடம் எவ்வளவு பணம் கொடுத்திருப்பார்? இப்போ ஒரு கடலை மிட்டாய் பாக்கெட்டோட விலை 25 ரூபாய். அவங்க எத்தனை கடலை மிட்டாய் பாக்கெட்டுகள் வாங்கினாங்க? 27 கடலை மிட்டாய் பாக்கெட்டுகள் வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு பாக்கெட்டோட விலையே 25னா 27 பாக்கெட்டோட விலை 25 × 27 ரெண்டையும் இந்த மாதிரி பெருக்கி போட்டாங்கன்னா அதோட ஆன்சர் 675. அடுத்து பாருங்கள், செல்வி தன் 4 தோழிகளுடன் மதுரைக்கு செல்கிறாள். ஒரு நபருக்கு ரயில் பயணச்சீட்டின் விலை 175 எனில் பயணச்சீட்டு வழங்கும் அலுவலரிடம் செல்வி எவ்வளவு பணம் செலுத்தியிருப்பாள்? ஒன்றும் இல்லைப்பா, ஒரு டிக்கெட்டோட ரேட்டு வந்து 175 ரூபா. எத்தனை பேர் போகிறாங்க? 4 பேர் தானே. அப்போ 4 நபருக்கான பயணச்சீட்டின் விலை, 4 பேரோட பயணச்சீட்டின் விலை 4 × 175 ரெண்டையும் பெருக்கி போட்டிங்கன்னா 700 ரூபாய். செல்வி செலுத்திய பணம் எவ்வளவு? 700 ரூபாய் செலுத்தியிருந்தால் தான் 4 பேருமே மதுரைக்கு செல்ல முடியும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 4th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்சர்ஸையும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இது மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடியில் உள்ள எண்ணின் வெவ்வேறு பெருக்கல் கூறுகளை மாளிகையின் வெவ்வேறு பகுதிகளில் எழுதி வண்ணமிட்டு மகிழுக. இங்கே நான் வண்ணம் விடலை, நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே 2520ன்ற எண் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த நம்பர்லலாம் பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். 140 × 18ன்னு போட்டிங்கன்னா இந்த நம்பர் வரும். அது மாதிரி 35 × 72ன்னு போட்டிங்கன்னா இந்த நம்பர் கிடைக்கும். 30 × 84ன்னு போட்டிங்கன்னா இந்த நம்பர். 210 × 12னா இந்த நம்பர். 56 × 45னா இந்த நம்பர் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு எண்களாக நீங்கள் போட்டு பார்த்து எல்லாத்தையும் நீங்கள் எழுதிட்டு அது கலர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்கப்பா, உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் எல்லாமே போட்டாச்சு. எல்லா கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. இனி செகண்ட் லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸை வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.